ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஓல்டு புக் கொஸ்டின் எங்கே இருந்தாலும் எடுத்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். 2024 குரூப் 4ல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் கடிவேலி சித்தர். இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க? 6th ஓல்டு புக்கு டேர்ம் 2ல் பாடம் சித்தர் பாடல், பேஜ் நம்பர் 17. செகண்ட் கொஸ்டின், எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு. இதை கூறியது யார்? தேவநேய பாவனர். இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க? 8th ஓல்டு புக்கு டேர்ம் 3லேருந்து எடுத்திருக்காங்க. பாடம் தேவநேய பாவனர், பேஜ் நம்பர் 34. தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார்? ஆன்சர் தேவநேய பாவனர். இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க? 8th ஓல்டு புக்கு டேர்ம் 3 பாடம் தேவநேய பாவனர், பேஜ் நம்பர் 33. காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் திருவி கல்யாண சுந்தரனார். இது புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னா 9th ஓல்டு புக்கு பாடம் திருவி கல்யாண சுந்தரனாரின் தமிழ் பணி, பேஜ் நம்பர் 47. மஞ்சக்காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி? கீழா நெல்லி, கீழ்காய் நெல்லி, கீழ்வாய் நெல்லி. இது மூணும் கரெக்டான ஆன்சர் தான். புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னா 9th ஓல்டு புக்கு டேர்ம் 2 பாடம் நோய் நீக்கும் மூலிகைகள், பேஜ் நம்பர் 79. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் சிரவண பிதுர்பத்து. இது எங்கே இருக்குன்னா 10th ஓல்டு புக்கு பாடம் காந்தியம், பேஜ் நம்பர் 181. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் செய்திப்படம். இது எங்கே இருக்குன்னா 10th ஓல்டு தமிழ் புக்கு பாடம் திரைப்படக்கலை உருவான கதை, பேஜ் நம்பர் 115. முடிகெழு வேந்தர் மூவர்க்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம்? ஆன்சர் சிலப்பதிகாரம். இது எங்கே இருக்குன்னா 12th ஓல்டு புக்கில் இருக்குது. பாடம் சிலப்பதிகாரம், பேஜ் நம்பர் 51. திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது? ஆன்சர் 4 அடி உயரத்தில். இது புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னா 12th ஓல்டு புக்கு பாடம் தமிழ்நாட்டு கலைச்செல்வங்கள், பேஜ் நம்பர் 164. மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள்? ஆன்சர் நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசரக்கோவை. இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் ஓல்டு புக்கு. இனிமேல் வந்து அட்வான்ஸ் தமிழ். இது 12th அட்வான்ஸ் தமிழ், 12th சிறப்பு தமிழில் இருக்குது. பாடம் அறிவியல் இலக்கியங்கள், பேஜ் நம்பர் 17. திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர்? ஆன்சர் நம்மாழ்வார். புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னா 12th சிறப்பு தமிழ் பாடம் சமய இலக்கியங்கள், பேஜ் நம்பர் 32. தாதா சாஹிப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1969. இதுவும் 12th சிறப்பு தமிழில் இருக்குது. பாடம் தமிழ் திரைப்பட வரலாறு, பேஜ் நம்பர் 137. படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம்? ஆன்சர் கவிதை. இதுவும் 12th சிறப்பு தமிழில் இருக்குது. பாடம் கவிதையியல், பேஜ் நம்பர் 2. வாளெழுங்க நீண்டெழுந்த வள்ளுயி ரங்க நாளு. இதை கூறியது யார்? ஆன்சர் கவி காலமேகம். இது எங்கே இருக்குன்னா 8th ஓல்டு புக்கு டேர்ம் 3 பாடம் இலக்கியத்தில் நகைச்சுவை, பேஜ் நம்பர் 57. தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர்? ஆன்சர் ஓமை கவிஞர் சுரதா. இது எங்கே இருக்குன்னா 12th ஓல்டு புக்கு பாடம் சிக்கனம், பேஜ் நம்பர் 100. சேரி மொழியார் செவ்வீதி கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலனென மொழிய புலனுணர்ந்தோரே. தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம்? ஆன்சர் பல்லு. இது எங்கே இருக்குன்னா 12th ஓல்டு புக்கு பாடம் முக்கூடர் பல்லு, பேஜ் நம்பர் 86. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஓல்டு புக்கு பார்த்தோம், அட்வான்ஸ் தமிழில் பார்த்தோம். இது 2லேருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. 15 கொஸ்டின்ஸ்க்கு மேலே வந்திருக்கு. நீங்கள் பார்த்துக்கோங்க. வரக்கூடிய எக்ஸாம்ஸில் இப்படி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.